ஆமாப்பா, இவங்க பிளான் என்ன தெரியுமா? சத்யாவும் நானும் ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யணும். அதுவும் எப்படி? அவ ஆபீசரா, நான் கிளர்க்கா. எதுக்குன்னு தெரியுதா? எனக்குள்ள இருக்கிற அந்த பழைய ஈகோ உள்ள பிரகாஷ, ஆம்பளதான் ஒஸ்தி பொம்பளை சாதாரணம் நினைக்கிற அந்த பிரகாஷ தட்டி எழுப்பி நானும் சத்யாவும் அடிச்சுக்கணும், பிரியணும். அதான். ஆமா, இப்ப என்ன அதுக்கு? மணியர, நீங்க பாய ஆரம்பிச்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா பதிலுக்கு நாங்க இப்ப பாய போறதில்ல, வாழ போறோம். நீங்க இப்படி பண்ணதான் எங்களுக்குள்ள நெருக்கம் இன்னும் அதிகமாகுது, பட்ஜெட்டும் கம்மியாகுது. ஆமா, ஒரே ஆபீஸ், பெட்ரோல் செலவு மிச்சம். அத கூட விடுங்க. என்னடா வேலை வேலைன்னு சத்யா ரொம்ப மிஸ் பண்றோமோன்னு நினைச்சேன். இப்ப 24 ஹவர்ஸும் சத்யா ஏன் கூட. எங்களை இன்னும் நெருக்கமாக்கிட்டீங்க. தேங்க்ஸ் அண்ணாரு. பிரகாஷ், எப்படிப்பா? அவங்க நோக்கம் என்னன்னு எங்களை விட உனக்கு தாண்டா நல்லா தெரியும். சொன்னா மட்டும் போராது, செஞ்சு காட்டணும். அதான் முக்கியம். அப்பா, சத்யாவை உள்ளங்கையில இல்ல, நெஞ்சில வச்சு தாங்குவேன்ப்பா. அக்கா, என்னக்கா இவன் இப்படி கிளம்பிட்டான்? நெருக்கம் செலவு மிச்சோன்னு அதையே அவனுக்கு தோதா மாத்துறான். இப்படியே போச்சுன்னா அவங்க 2 பேரும் யங் லவர்ஸ் மாதிரி. விட மாட்ட வேணும். அவன் இப்படியெல்லாம் பேசுவான். ஏன் நம்மள கடுப்பேத்துற மாதிரி இதுக்கு மேலையும் செய்வான்னு எனக்கு தெரியும். இப்ப இருக்கிற பிரகாஷ் புது பிரகாஷ் பாரு, அதான். ஆனா அவனை பழைய பிரகாஷா நாம தான் மாத்தணும், மாத்தி காட்டணும். முழுசா மாத்தணும்னு இல்ல, அவனுக்குள்ள இருக்கிற அகங்காரம் பிடிச்ச ஆம்பளை புத்திய தூண்டி விட்டா போதும். அப்புறம் சத்யா என்ன, சாமி கூட பொம்பளைன்னு வந்து நின்னாலும் அவனை அடக்க முடியாது. அப்புறம் பாரு, அவனை நாம தாண்டி ஏவணும். ஏவுற இத்தனை நாள் துணி காணாம போனதுக்கு நீதான் காரணமா? இனிமே இந்த பக்கம் வந்த சுடு தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். ஏதோ என் ஃப்ரெண்டு கொடுத்த காசால சாப்பிட முடிஞ்சது. அக்கா, நான் சொல்றத கேளுங்கக்கா. ஏண்டி, அப்ப நான் போய் தாரணியை கெஞ்சணுமா? பின்ன இப்படி தெருவா அலைய சொல்றீங்களா? ஏண்டி, என் வீட்டுக்காரரு நான் பண்ண தப்புக்கு கொலவெறி அடங்காம இருக்காரு. இப்ப இதுவும் தெரிஞ்சா சும்மா விடுவாரா? அக்கா, உங்க மேல அண்ணனுக்கோ சுரேஷுக்கோ கோவம் இருக்கலாம். ஆனா தாரணி ஒரு லூசு. நீங்க கண்ணை கசக்கிட்டு கெஞ்சலா ஒரு வார்த்தை கூப்பிட்டா போதும், தெய்வமேன்னு உங்க காலில் வந்து விழும். யார் வீட்டுக்கு யார் கெஞ்சறது? இது என் வீடு, நான் கெஞ்சணுமா? அதுவும் அவகிட்ட, ஒண்ட வந்தவகிட்ட நான் கெஞ்சணுங்கிற? அக்கா, நேரம் காலம் தெரியாம பேசாதீங்கக்கா. விடு விஜயா, அக்கா கெஞ்ச வேண்டாம். நாம போய் காலில் விழுவோம். நாம கெஞ்சினாலும் தாரணி கேட்கும். நீங்க கெஞ்சுங்க, என்னால எல்லாம் முடியாது. அவர் வர்றதா? அக்கா, அண்ணன் என்ன இவ்வளவு லேட்டா வர்றாரு? இப்பதான் வேலை முடிஞ்சிருக்கும் போல இருக்கு. அக்கா, தாரணி கிட்ட நாங்க பேசுறோம், நீங்க அமைதியா மட்டும் இருந்தீங்கன்னா போதும். வாங்க போலாம். மாமா, மாமா இல்லங்க. பச்சை தண்ணியில குளிக்காதீங்க, சுடு தண்ணி வச்சு தரேன், குளிங்க. இந்தாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்பா, என்ன சுரேஷ், நான் சொன்னதானே நடந்திருக்கு. அம்மா ரொம்ப மோசமா நடந்திருக்காங்கப்பா. நீ போன்ல விவரம் சொன்ன உடனே நான் அவளை தேடி போயிருப்பேன். நேர்ல அவளை பார்த்துருந்தேன், கொலையே விழுந்திருக்கும். எப்படிப்பா அம்மாக்கு இவ்வளவு மோசமான புத்தி? அவ பிறப்பே அப்படித்தான், அதான் அப்படி இருக்கா. அக்கா அக்கா, என்னடா? அந்த பக்கம் போகாதீங்க, இப்படி போங்க. ஏண்டா, எதுக்கு முன்வாசல் வழியா போகாம பின்வாசல் வழியா போகணுங்கிற? முன்வாசல் வழியா போனா அண்ணன் இருப்பாரு. பின்வாசல் வழியா போய் தாரணியை புடிச்சு அழுது புலம்பி சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முன்வாசல் வழியா போவோம். இப்ப வாட்சி இறங்கி வந்திருக்கீங்களே, வாங்க போலாம். பெத்த பொண்ணுங்கிற நினைப்பு இருந்தா இப்படி பண்ணிருப்பாள?
நாம பண்ற ஒவ்வொன்றும் நம்ம மகளை தான் பாதிக்கும்ன்ற நினைப்பு இருந்தா இப்படி செஞ்சிருப்பாள. அன்னைக்கே சொன்னேன் அவளை நடு வீட்டுல கொண்டு வந்து வைக்காதீங்கன்னு. சம்பந்தி கேட்டாங்களே, இப்ப என்னாச்சு? நல்ல வேளை ஆண்டியும் கார்த்திக்கு நல்லவங்களா இருக்க போய் ஒரு பிரச்சனையும் இல்லை, இல்லைன்னா ஐயோ, எனக்கவே பயமா இருக்கு சுரேஷ். விடு, இனிமே அவளை பத்தி நாம பேச வேணாம். இருக்க இடமும் வேளா வேலைக்கு சோறும் கிடைக்க போய் தானே இத்தனை ஆட்டம் ஆடி இருக்கா. இனி சோத்துக்கே சிங்கி அடிப்பான்ல, அப்ப தெரியும். ச்சே. உனக்கு ஒரு தடவை சொன்ன புத்தி வராதா? இனிமே வருவனே, பார்த்துக்கிறேன். சுடுதண்ணி வாயில பட்டுருச்சே, வாயில எரியுது. பாத்தியாடா, அவ திட்டம் போட்டு பழி வாங்கியிருக்கா. என் மேல எவ்வளவு கோவம் இருந்திருந்தா சுடுதண்ணி ஊத்திருப்பா. நான் அப்பவே சொன்னேன்ல, பழசெல்லாம் அவ இன்னும் மறக்கலடா, மனசுல வச்சிட்டு இருக்கா. அவ இவ்வளவு பெரிய கொடுமைக்காரியா இருப்பான்னு நான் கனவுல கூட நினைக்கலக்கா. விட்டு ஆசிட்டியே எடுத்து அடிப்பா போல் இருக்க. திட்டம் போட்டு பழி வாங்கிட்டாலே. இருக்கட்டும், அவ இருக்கிற இடம் அப்படிடா. அக்கா போங்க. ஆஹா, என்ன பையன் தப்புறான். சகல மூணாவது ரிலீஸுக்கு அழைப்ப. என்ன சகல கேட்டுச்சா? பக்கத்து தெருவுக்கே கேட்டிருக்கோம். என்ன சகல வேலை வேலை நீ எப்பவுமே இருக்கா? அவ இருந்தாலும் நீ கொடுத்து வச்சவன் சகல. என்ஜாய். இதுல மட்டும் நம்ம சகல ரொம்ப விவரமா இருக்கிறான். எப்படியாவது அவளை பாரு, குண்டு கேம்ஸ் விளையாடிட்டு இருக்குது. வினோ கிட்ட போனை வாங்கி எப்படியாவது அக்கா கிட்ட பேசிடணும். வினோ, என்ன? உன்னோட காஞ்ச துணியெல்லாம் எடுத்து வந்துட்டேன். விடிச்சதை நல்லா அயன் பண்ணிடுறேன். வினோ, என் போனை கொஞ்சம் தெரியா? அக்காவுக்கு ஒரு போன் பண்ணிடுறேன். ஓஹோ, அப்படியா? இந்தாங்க. என்ன வினோ, என்ன பண்ண? உங்க அக்கா நம்பரை டெலீட் பண்ணேன். வினோ, என்ன சவுண்ட் ரொம்ப ஓவரா போகுது? வினோ, இருக்கிற ஒருவே தள்ளாடிக்கிட்டு இருக்கு, இதுல புதுசா அக்கா சொக்கான்னு வேற. போங்க. பாரு எப்படி எல்லாம் திட்டு தீர்த்த குண்டு. ஓய், என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, காயத்ரி அக்கா இவ்வளவு தூரம் பிளான் பண்ணிருக்காங்களே, அதை யோசிச்சேன். விடு சத்யா, தேவையில்லாம நீ ஏன் போட்டு குழப்பிட்டு இருக்க? இனி அவங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. என்ன ஏங்க, நீங்க எப்பவுமே இதே பிரகாஷா இருப்பீங்களா? என்ன சத்யா, என்ன கேள்வி இது? மாமா கிட்டயும் காயத்ரி அக்கா கிட்டயும் என்ன தாங்குவேன்னு சொன்னீங்கல்ல, அதான் கேட்டேன். எப்பவுமே இதே பிரகாஷா இருப்பீங்களா? நான் எப்பவும் இதே பிரகாஷா, உன் பிரகாஷா, உன் பேச்ச மட்டும்தான் கேட்டு நடப்பேன். நமக்குள்ள என்னால, என் ஈகோவால இனி எந்த பிரச்சனையும் வராது. போதுமா? வரட்டும் வரட்டும். டேய், என்னடா இன்னும் தூங்கலையா? டேய் தூங்குடா. போஸ் கொடுத்து படுக்கிறான் பாரு. தூங்குடா, தூங்கு. தூங்கு தூங்கு. ஐயோ, தூங்கு தூங்கு. தூங்குடா.
இப்படி வாயே வா வந்து உட்காரு திலகா வா ஐயோ ஜெயசாமி தூங்குடா நல்ல பையன் இல்ல குட் பாய் குட் பாய் லாலி 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 பையன் தூங்கிட்டான் திலகா 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 ஐயோ அப்பா மூச்சு வாங்குதே திலகா திலகா நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா இன்னைக்கு சும்மா கும்முன்னு இருக்க திலகா எத்தனை நாள் ஆச்சு திலகா அதுக்கு இப்ப என்ன செய்யணும்? என்ன திலகா இப்படி கேக்குற ஏங்க இப்படி இருக்கீங்க? கோச்சுக்காத திலகா பாமியோட அங்க இங்க அலைஞ்சு அந்த போலீஸ் கேஸையும் முடிச்சிட்டு இப்பதான் நான் ரிலாக்ஸா ரிலாக்ஸ் ஆகிற அளவுக்கு அதிகமா சம்பாதிச்சு குவிச்சிட்டீங்களோ? இந்த வீட்ல உட்கார்ந்து இப்படி ஓசி சோறு தின்ற நிலைமை வந்துருச்சேன்னு ஒரு வாய் நிம்மதியா சாப்பிட முடியல. உங்களுக்கு என்னன்னா ஆம்பளையா வேலை பார்த்து லட்சணமா சம்பாதிச்சு 4 காசு கொண்டு வரணும்னு நினைப்பில்ல. ஆனா இந்த நினைப்பு மட்டும் இருக்கு. சும்மா சும்மா அதே பேசாத திலகா. நானா வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னேன். போனா நீதான் அழுவ. அழுவேனா? ஆமா, நானும் ஹார்ட்வேர்ஸ் கடை, சேட்டு கடை, பப்ளிக் ஸ்டார்னு எல்லா இடத்துலயும் வேலை பார்த்தேன். என்னாச்சு? போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து ஆகி நீ தான் கண்ண கசக்குன. அதான் நான் யோசிக்கிறேன், வேலைக்கு போய் என்ன ஆக போகுது? ரொம்ப பார்க்குறாளா இல்லை கொடூரமாக பார்க்குறாளா தெரியலையே. கொஞ்சம் விட்ட மாற்றி போடுவான். நீ ஒன்றும் கவலைப்படாத திலகா. இன்னும் 3 மாதம்தான். ஸ்டே முடிஞ்சிட்டு போகுது, வீடு வந்துட்டு போகுது. என் பங்கு காசு இருக்கு, ஜாலியாக நம்ம வாழலாம். உனக்கு இங்கே ஓசி சோ சாப்பிட்றோன்னு தோணுச்சுன்னா வேலைக்கு இவ்வளோன்னு கணக்கு போட்டு வை. காசு வந்ததும் வட்டி முதலமா கொடுத்துடலாம். இதெல்லாம் ஒரு விஷயமா திலகா? ஐயோ ஐயோ, உங்களை மாதிரி ஒரு ஆம்பளைய இல்ல மனுஷனை நான் பார்த்ததே இல்ல. ஐயோ என்ன திலகா நீ இப்படி? யாரையாவது முனியாண்டி? நீதான் முனியாண்டியா? சாக வேண்டிய நேரத்தை செத்து தொலையாம இங்க வந்து இடத்த அடிச்சிட்டு இருக்க. கையெழுத்து போட்டு போ. ராஜேஸ்வரி சீனி யாரு? நாங்க தான் மேடம். இருக்க இடம் எல்லாம் பேரை பாரு. கையெழுத்து போட்டு போங்க. ஐய தள்ளி நில்ல. மேல வந்து இடிச்சுக்கிட்டு. சரோஜா விஜயா கணேசன் யாரு? சரோஜாங்கிறது யாரு? அக்கா உங்களை தான். சரோஜா யாருடி? என்ன யார பார்த்து வாடி போடிங்கற? மரியாதை இல்லாம பேசுற? என்னமோ அப்பா வீட்டு இடம் மாதிரி அதிகாரம் பண்ற? அப்பா வீட்டு இடம் தான். முதல்ல நீ வெளியே போ. உங்களுக்கு இடம் இல்ல. நீங்களும் வெளியே போங்க. அக்கா மேடம் போங்கன்னு சொல்றேன்ல. மேடம் ப்ளீஸ் மேடம். ஒழுங்கு மரியாதையா போயிடுங்க, இல்லன்னா போலீஸ கூப்பிடுவேன். சந்தேகமான ஆளுங்கன்னு சொல்லுவேன். அப்புறம் ஸ்டேஷன்ல தான் தங்கணும். அக்கா அக்கா என்னக்கா இது? இந்த இடத்துலயும் தங்க விட மாட்டேங்கிறீங்களே. ப்ளீஸ் ப்ளீஸ் மன்னிப்பு கேளுங்கக்கா. தங்கறதுக்கு நமக்கு போக்கிடம் இல்ல. ப்ளீஸ்க்கா மன்னிப்பு கேளுங்கக்கா. சரி விடுமா, ஏதோ கோவத்துல பேசிட்டேன். என்னடி கோவம் உனக்கு? சரி கோச்சுக்காதீங்க. எங்க கையெழுத்து போகணும்னு சொல்லுங்க. ஒண்ட இடம் எல்லாம் கோடீஸ்வரி மாதிரி பேச்சு. கையெழுத்து போட்டு போ. நீ
என் தலையெழுத்து. இவங்க கூட எல்லாம் வந்து ஒன்னா இருக்க வேண்டியதா இருக்கு. கருமம் கருமம். ஏமா கருவண்ண உன் பங்களாவுக்கு போக வேண்டியதானே? என்னமோ பெருசா பீத்திக்கிறா, இங்க எதுக்கு வந்த? என்ன வாய் நீளுது? அக்கா கொஞ்சம் சும்மா இருங்கக்கா. ஆமா, சும்மா தானே இருக்கணும். எல்லாம் என் நேரம். ஒரு காலத்துல சம்பூர்ணம், சத்யா, அவ தங்கச்சி எல்லாம் நான் துரத்ததுனால இங்க வந்து தங்கியிருந்தாங்க. இப்ப நானே இங்க வந்து இதாங்க விதி. வாழ்க்கை ஒரு வட்டன்னு சொல்றாங்கல்ல, அதான் இது. ஆமாண்டா, என் விதிதான் இப்படி எல்லாம் என்ன ஆட்டி படைக்குது. அப்பா. மேடம் இருக்காங்களா? இருக்காங்க, போங்க. வணக்கம் தம்பி. இதுக்கு இந்த ஆள் இங்க வந்திருக்கான்? வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? இதை கேட்கதான் இங்க வந்தீங்களா? மேடம் கோச்சிக்காதுங்க மேடம், 4 பேர் பணம் கேட்டா கொடுக்குறவன்னா என்ன கோச்சிட்டு என்ன ஆக போகுது? வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க. ஓகே மேடம், இந்தாங்க. அந்த ஏகாம்பரத்து மேல இருந்த கோபம் என் மேலேயும் இருந்ததால நீங்க அங்க கையெழுத்து போடல. எனக்கு இந்த ஏரியாலையும் ஒர்க் இருக்கு, நீங்க பார்த்து கையெழுத்து போட்டு கொடுத்தா. மேடம் நீங்க கிளம்பலாம். என்ன மேடம்? போலான்னு சொன்னேன். மேடம் நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் சரியா தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க போலான்னு சொன்னேன். வேண்டாம் மேடம், நான் ஏகாம்பரத்தோட சுத்துறதுனால நீங்க என்ன கேவலமா நினைக்கிறீங்க. நான் நீங்க நினைக்கிற ஆள் இல்ல, என் சவகாசமே வேற. இதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. வெளியே போங்க. சத்யா! ஏய், இப்ப எதுக்கு சவுண்ட் கொடுத்த? இத பாருங்க தம்பி, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்ன நல்லா இல்ல? கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு வந்து கத்திட்டு ஏன்னு கேட்டா நல்லா இல்லன்ற? இத பாருங்க என்ன விஷயம் தம்பி, இந்த ஃபைல்ல மேடத்தோட கையெழுத்து ஒண்ணு வேணும். எல்லாம் சரியா இருந்தா மேடம் கையெழுத்து போட்டிருப்பாங்கல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்கிட்ட கொடுக்கறதுக்கு நிறைய இருக்கு, வாங்கிக்கங்க. ஏகாம்பரம் உங்களை பத்தி நீங்க முன்ன இருந்த நிலைமையெல்லாம் சொன்னாரு, உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஃபைலை மூவ் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? பிரகாஷ், என்னது? என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் இருங்க மேடம். சொல்லியா, லட்சத்திலயா கோடிலையா? கோடியில தான் கிடைக்கும். உங்களுக்கு எத்தனை % வேணும் சொல்லுங்க. இதை நான் முடிச்சு தர சொல்றேன். பிரகாஷ், என்ன பேசுறீங்க? கொஞ்சம் இருங்க மேடம். முள்ள முள்ளால தான் எடுக்கணும், பூவை பூவால தான் எடுக்கணும். அந்நியர் அயோகத்தனை பண்றாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம பூ சுத்த வேண்டாம்? என்ன பிரகாஷ், இதுக்கும் அதுக்கும் இப்ப என்ன சம்பந்தம்? இந்த கமிஷன் பெர்சன்டேஜ் இந்த பேச்சு எனக்கு பிடிக்கல. நீங்க அமைதியா இருங்க மேடம், நான் டீல் பண்ணிக்கிறேன். உன் ஆர்டர்ல மேடம் கையெழுத்து போடுவாங்க, நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். எத்தனை % வேணும்? ஒரு நயா பைசா வேணாம். ஆனா எங்க வீட்டு கேஸ் விஷயமா நீ, அண்ணியார், ஏகாம்பரம் என்னெல்லாம் தில்லுமுள்ளு பண்ணிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? கிளம்பு. தம்பி சொல்றியா என்ன? பிரகாஷ், என்ன பேசுறீங்க? கொஞ்சம் இருங்க மேடம். என்னன்னு சொல்றியா? இந்த ஆர்டர் கிடைச்சா கோடியில பணம் கிடைக்கும், காயத்ரியை மாட்டி விட்டா வட்டி 3 லட்சம் கிடைக்காது. நமக்கு கோடி தான் பெருசு. ஏகாம்பரத்தோட டாக்குமெண்ட் நம்மகிட்ட தானே இருக்கே. சொல்றியா இல்ல ஃபைலை தூக்கிட்டு போறியா? சொல்றேன், ஆனா எனக்கு இந்த ஆர்டரை. சொல்றேன்னு சொல்லிட்டல, இதுக்கு நான் பொறுப்பு. சரி சொல்றேன்.